ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கொல்லைக்கு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எங்கள் கொல்லையில் வந்து பெரிய மாங்காய் மரம் இருக்குது. மாங்காய் மரத்தில் வந்து இப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ பிஞ்செலாம் வைக்கிது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பூ வச்சுருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். இனிமேல் மாங்காய் சீசன் தான். பூ வச்சுருக்கு பாருங்கள். இப்போ குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? பாருங்கள் பிஞ்சு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் லைட்டாக இப்போ தான் கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் மாங்காய் மரம் இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். உங்கள் வீட்டு மாங்காய் மரத்தில் இந்த மாதிரி மாங்காய் காய் வச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். பாருங்கள் எங்கள் வீட்டு மாங்காய் மரத்தில் வந்து இப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ வச்சு பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து இப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் காய் வருது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா முச்சிருச்சுன்னா நல்லா சூப்பராக உப்பு மிளகா அந்த மாதிரி மிளகா பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்டா செம்மையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் கொல்லைக்கு வந்தோம்னா இதை மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக உப்பு மிளகா பொடி ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வந்தோன்னா மாங்காய் வச்சு கல் நசுக்கி அழகாக அந்த பொடி தூவி சாப்பிட்டா செம்மையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு மாங்காய் மரத்தில் இப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் காய் வச்சிருக்குது பாருங்கள். இது மாதிரிலாம் உங்கள் வீட்டு மாங்காய் மரத்தில் மாங்காய் காய் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.